வணக்கம் மக்களே, என்றும் டிசைன் எப்போதும் டிசைன் என்றும் நான் உங்களுடன் கிராஃபிக் கிரியேட்டிவ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் ஆகட்டும், யூடியூப்லேயும் ஆகட்டும் டிஎம் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் 12th பண்ணியிருக்கேன் ப்ரோ, கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிராஃபிக் டிசைனிங்க்கு வந்து டிகிரி தேவையான்னு கேட்டிருக்காங்க. இன்னொருத்தங்க என்னன்னு கேட்டால், டிகிரி பண்ணிவிட்டு கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெஸ்ட் இன்ஸ்டியூஷனை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ, அதோட ஃபீஸஸ் வந்து எவ்வளோ நாள் டியூரேஷன் இருக்கும், என்னென்ன மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒரு சிலவங்க வந்து அதுக்கு கிராஃபிக் டிசைனிங்கோட கரியர் ஸ்கோப்பை பற்றி வந்து சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 12th பண்ணிவிட்டு நீங்கள் கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸை வந்து சூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் அப்படி 12th பண்ணிவிட்டு நீங்கள் கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் போய் இது ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ஸில் வந்து ரொம்பவே வந்து டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் லெவலில் வந்து போக முடியாது. ஒரு சில காரணத்தினால நம்மளோட டிகிரி தேவைப்படும். அதனால் வந்து நீங்கள் ஒரு டிகிரி பண்ணிவிட்டு இல்லைன்னா கரஸில் பண்ணுறதோ இல்லை வந்து நீங்கள் உங்கள் சாய்ஸ் தான். கரஸில் பண்ணிவிட்டு நீங்கள் சைட் பை சைடு கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ் பண்ணாலும் அதுவும் பெட்ரு தான். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு வந்து இதாக இருக்கும், ஸ்கோப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் இன்ஸ்டியூஷனை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பெஸ்ட் இன்ஸ்டியூஷன் பற்றி நம்மளுக்கு எந்த ஐடியாவும் இல்லை. நான் ஆரம்பத்துலேருந்தே வந்து செல்ஃப் லேர்னிங் பண்ணிட்டு தான் நான் வந்து அதுக்கப்புறம் ஒரு சில காரணத்துக்காக மட்டும்தான் நான் வந்து இன்ஸ்டியூஷன் போய் இது பண்ணேன். அதுவும் நான் வந்து ஒரு 3 months கோர்ஸ் தான் ஜாயின் பண்ணேன். செல்ஃப் லேர்னிங்க்கும் வந்து நீங்கள் இன்ஸ்டியூஷன் போய் ஜாயின் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. செல்ஃப் லேர்னிங்கில் வந்து நீங்கள் ஒவ்வொரு சாஃப்ட்வேர்ஸும் ஒவ்வொரு கான்செப்ட்ஸும் வந்து நீங்களே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு இருந்தால் நீங்கள் செல்ஃப் லேர்னிங் பண்ணலாம், தாராளமாக வந்து உங்களுக்கு செல்ஃப் லேர்னிங் பண்ணலாம். இதுவே வந்து நீங்கள் வந்து அந்த கான்செப்ட் இந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலைன்னா நீங்கள் கோர்ஸ் தாராளமாக போய் ஜாயின் பண்ணலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ வந்து அதில் பார்த்தீங்கன்னா 3 months கோர்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து 6 month கோர்ஸ் இருக்குது, அப்புறம் 1 year கோர்ஸ் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்டியூஷன்லேயும் ஒவ்வொரு மாதிரி வச்சுருக்காங்க. அதை பற்றி எனக்கு சரியா ஐடியா இல்லை. ஃபீஸஸ் பற்றி நம்மளுக்கு ஐடியா இல்லை. இதில் மேக்ஸிமம் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், கொரல்ட்ரா. ஒரு சில இதில் வந்து இன்டிசைன் சொல்லித்தராங்க. இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேட்டர் பதிலாக கொரல்ட்ரா சொல்லித்தராங்க. என்ன கேட்டால் வந்து பெட்டராக வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், கொரல்ட்ரா அந்த சாஃப்ட்வேருமே நீங்கள் கற்றுக்கிட்டா வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிராஃபிக் டிசைனர் ஸ்கோப் கெரியரை பற்றி சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருந்தேன், நீங்கள் அதை போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிராஃபிக் டிசைனிங் வந்து டிகிரி பண்ணிவிட்டு போய் ஜாயின் பண்ணலான்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் வந்து போய் பார்க்குறீங்க, இந்த கோவிட் சுச்சுவேஷன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைன் ப்ரொமோஷன் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. நிறைய ஆப்ஸும் வந்துட்டு இருக்கு. கிராஃபிக் டிசைனுக்கோட UX டிசைனும் வந்து ரொம்பவே ஸ்கோப் ஆகிட்டு தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபியூச்சர்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து ஆப் தான் எல்லாமே. இப்போவே பாதி ஒரு சில இதில் வந்து ஆப்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அதுக்கான ரெக்யர்மெண்ட்டும் இப்போ ஜாஸ்தியாகவே போயிட்டு தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கிராஃபிக் டிசைனிங் ரிலேட்டடா ஃபீல்டில் இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க கிராஃபிக் டிசைனிங் வந்து ஃப்ரெஷராக இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்க்காட்டியும் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.